பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன்ஹஜுல் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மன்ஹஜுல் இஸ்லாம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கொழும்பு ஸ்ரீ தர்மாராம மாவட்ட இலக்கம் 18 அமைந்திருக்கும் அபிவிருத்திக்கும் பயிற்சிக்குமான சர்வதேச கலாச்சார நிலையம். ஆம்னர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலும் பல்வேறு விடயங்களை வழங்க காத்திருக்கின்றார்கள். அபிவிருத்திக்கும் பயிற்சிக்குமான சர்வதேச கலாச்சார நிலையத்தின் பணிப்பாளர் அஷே எஸ்.எல். நௌஃபர் கஃபூரி, அஷே அப்துல் கரீம் ஆகியோர். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்தும் 2 வினாக்கள் கேட்கப்பட இருக்கின்றன. அந்த 2 வினாக்களுக்கும் சரியான விடையை நீங்கள் எழுதி அனுப்பினால் நிச்சயமாக உங்களுக்கு பரிசில்களை வழங்க காத்திருக்கின்றார்கள் அபிவிருத்திக்கும் பயிற்சிக்குமான சர்வதேச கலாச்சார நிலையம். அந்த வினாக்களுக்கு உங்கள் விடைகளை எழுதி அனுப்பி வைக்க வேண்டிய முகவரியை முன்கூட்டி அறிய தருகின்றோம். அபிவிருத்திக்கும் பயிற்சிக்குமான சர்வதேச கலாச்சார நிலையம், இலக்கம் 18, ஸ்ரீ தர்மாராம மாவட்ட, கொழும்பு 9. அபிவிருத்திக்கும் பயிற்சிக்குமான சர்வதேச கலாச்சார நிலையம், இலக்கம் 18, ஸ்ரீ தர்மாராம மாவட்ட, கொழும்பு 9. சரி நேர்களே, இனி நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா. அம்மாபாத். அல்லாஹுவின் பேரர்களால் இன்னும் ஒரு மன்ஹஜுல் இஸ்லாம் நிகழ்ச்சியில் நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எல்லோருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. இன்று நாம் அல் குர்ஆனின் பார்வையில் முன்மாதிரிமிக்க இஸ்லாமிய பெண்மணி எனும் தலைப்பில் சில விடயங்களை சமூகத்துக்காக, தாய்மார்களுக்காக, ஈமானிய இஸ்லாமிய சகோதரிகளுக்காக நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக இன்று விசேட அதிதியாக மதிப்புக்குரிய அஷேக் கரீம் ஹசரத் அவர்கள் சமூகம் தந்திருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே பழமை வாய்ந்த மிகச்சிறந்த நூற்றுக்கணக்கான உலமாக்களை உருவாக்கிய மூதூர் நதுவத்துல் உலமா அரபிக் கல்லூரியின் அதிபராக ஷேக் அவர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அக்கல்லூரியிலே கற்று அந்த இடத்திலேயே கற்ற இடத்துக்கு நன்றியாக ஆசிரியராக, அதிபராக இன்று பொதுப்பணிகளிலும் ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமன்றி அந்த பகுதியின் மஜ்லிஸ் ஷூரா, பொதுநல சேவை அமைப்புகள், கல்வி சார்ந்த துறைகள், வாலிபர் சிறுவர்கள் சார்ந்த விடயங்கள், பெண்கள் சார்ந்த மார்க்க பயிற்சி பாசறைகள், இவ்வாறான இன்னொரன்ன துறைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் ஒருவர் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் நிறைவேற்று குழு உறுப்பினர்களில் ஒருவராகவும் இருப்பதோடு திருகோணமலை மாவட்ட ஜம்மியத்துல் உலமாவின் உறுப்பினராகவும் இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஷேக் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசரத் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் உங்களுடைய பல வேலைகளுக்கு மத்தியில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு சமூகம் தந்தமைக்காக உங்களை வரவேற்று நன்றியோடு எங்களுடைய விடயத்துக்கு வரலாம் என்று நாங்கள் கருதுகின்றோம். பொதுவாக தாய்மார்கள் இஸ்லாத்தின் முக்கியமான ஒரு அங்கம் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். எவ்வாறு ஆண்களுக்கு இந்த இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றதோ அவ்வாறே பெண்களுக்கும் பாரிய முக்கியத்துவத்தை இந்த தீன் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அவர்கள் ஆண்களுக்கு நிகராக இந்த உம்மத்திலே ஒரு அங்கமாக இருப்பது மாத்திரமல்ல, இஸ்லாமிய உம்மத்தின் பெருக்கம், சனத்தொகை அதிகரிப்பு ஆகியவற்றிலே அவர்களுடைய பங்களிப்பு பாரிய ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றோம். இஸ்லாமிய வரலாற்றிலே பெண்கள் தீனுக்காக அர்ப்பணித்த ஏராளமான அர்ப்பணிப்புகள் இருப்பதை பார்க்கின்றோம். முதல் பெண்மணி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப பெண்மணி. அவர்களிலிருந்து இன்று வரை இஸ்லாமிய தாய்மார்களின் வரலாறுகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம். அல் குர்ஆனிலே சூரத்துன் நிசா, பெண்கள் என்ற தலைப்பிலேயே ஒரு சூரா இருப்பதை பார்க்கின்றோம். சூரத்துன் நூர், பெண்கள், அவர்களுடைய சட்டங்கள், நபிமார்களின் குடும்பங்கள் போன்றவற்றை மிகவும் அழகாக எடுத்தியம்பிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதைப்போன்று இன்னும் ஹுஜராத், அஹ்ஸாப் போன்ற சூறாக்களும் ஏராளமான பெண்கள் சார்ந்த விடயங்களை உள்ளடக்கி இருப்பதை நாங்கள் காண முடிகின்றது. அந்த வகையில்
இன்று நாம் சூரத்துல் அஹ்ஸாபிலே வந்திருக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆயத், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள், வணக்கத்திலே ஈடுபடக்கூடிய ஆண்கள் பெண்கள், உண்மை பேசக்கூடிய ஆண்கள் பெண்கள், பொறுமையோடு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு பயந்து நடுங்கிச் செயல்படக்கூடிய ஆண்கள் பெண்கள், சதக்கா செலுத்தக்கூடிய தான தர்மங்களை செலுத்தக்கூடிய ஆண்கள் பெண்கள், அவ்வாறே நோன்பு நோட்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், தங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், இவ்வாறானவர்களுக்கு ஆத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, இவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகச்சிறந்த பாவ மன்னிப்பையும் மகத்துவமிக்க கூலியையும் அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று அந்த ஆயத்து தொடர்கின்றது. உண்மையில் இவ்வாறான ஆயத்துகள் இறங்கிய வரலாறுகளை எடுத்து நாங்கள் பார்க்கும் பொழுது, இமாம் அஹ்மத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினோம், மாலனா லா நுதுக்கர் ஃபில் குர்ஆன் கமா யுதுக்கருர் ரிஜால், யா ரசூலல்லாஹ், ஆண்கள் பற்றி அதிகமான செய்திகள் குர்ஆனிலே குறிப்பிடுவதைப் போன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளே, யா அய்யுஹன் நாஸ் மனிதர்களே என்றெல்லாம் விழித்து ஆண்களை பற்றியே அதிகமாக குர்ஆனிலே வந்திருக்க, பெண்களாகிய நாங்கள் குர்ஆனிலே புறக்கணிக்கப்படுகின்றோமா? அதற்குரிய காரணம் என்ன என்று கேட்டபொழுது, அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டு கொஞ்ச நேரத்தில் மிம்பரிலே இருந்து கொண்டு இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் என்ற ஆயத்தை ஓதுவதை நாங்கள் செய்மடுத்தோம். எனவே அந்த அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி இருக்கின்றான் என்பதை அந்த ஹதீஸின் வாயிலாக அறிய முடிகின்றது. உண்மையில் அன்றைய தாய்மார்கள் இது ஆண்களுக்கு போட்டியாக கதைத்தொரு விடயமாக அல்ல. அவர்கள் எப்பொழுதும் ஆண்கள் எவ்வாறு பொதுப்பணிகளில் ஈடுபடுகின்றார்களோ, இபாதத்துகளில் ஈடுபடுகின்றார்களோ, நபிகளாருக்கு சூழ இருந்து மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்கு காலத்தை ஒதுக்கி முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ, இவ்வாறான அவகாசங்கள் எங்களுக்கு இல்லையே என்று கேட்டார்கள். இன்னொரு பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், ஆண்கள் புனித யுத்தங்களில் சென்று நன்மைகளை அதிகமாக பெற்றுக் கொள்கின்றார்கள், எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லையே என்றார்கள். எனவே அவர்களுடைய இயலாமை பலவீனத்தை கருத்தில் கொண்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஹஜ் செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த ஜிஹாதின் புனித யுத்தத்தின் நன்மை உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது என்ற நற்செய்தியை கூறினார்கள். இவ்வாறு எத்தனையோ கேள்விகள் அவர்களின் மத்தியிலே வருகின்றது. அதற்கான பதில்களையும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எனவே இந்த இடத்தில் இன்று நாம் பொதுவாக பெண்கள், அவர்கள் பற்றி குர்ஆனிலே வந்திருக்கும் இந்த விடயங்களிலே ஒவ்வொன்றாக நான் பார்ப்பதற்கு முன்னர், பெண்கள் இஸ்லாத்திலே எப்படியான வகைபாகம் அடைகின்றார்கள், அவர்களுக்கு இந்த தீன் கொடுத்திருக்கும் முக்கியத்துவம் என்ன என்பதை ஷேக் அவர்கள் நேயர்களுக்கு விளக்கினால் பொருத்தம் என்று கருதுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை இட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்போது ஷேக் நௌஃபர் ஹசரத் அவர்கள் பெண்களுக்குரிய அந்தஸ்து, கௌரவம், முன்மாதிரியான முஸ்லிம் பெண் மக்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு எமது இஸ்லாமிய சகோதரிகளுக்கான தெளிவான இந்த நிகழ்ச்சியை நடத்துவதையிட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்காக கொடுத்திருக்கின்ற அந்தஸ்து, கௌரவம் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, எந்த மதங்களிலேயும் எந்த மார்க்கத்திலேயும் கொடுக்கப்படாத ஒரு அந்தஸ்து, கௌரவம் இஸ்லாத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இங்கு இஸ்லாமிய பெண்மக்களை பற்றி கொஞ்சம் அலசி பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் முன்னர் கூறிய, தங்களால் எடுத்து ஓதி வைக்கப்பட்ட இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களும் நிச்சயமாக முஸ்லிமான பெண்களும் என்று ரப்புல் இஸ்ஸத்
இந்த இரண்டு தரத்தினர்களை பற்றியும் மிக விழிப்பாக சொல்லுகின்றான். இதிலே நாங்கள் பெண்களை எடுத்துக் கொண்டுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு முஸ்லிமான பெண் என்பவள் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு அவருக்கான அந்த பெண்ணுக்கான கண்ணியம், உயர்வு, அந்தஸ்து, மரியாதைகள் இருக்கின்றன என்பவைகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸினுடைய நிழலின் கீழ் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய பெண் முதலிலே அவள் அல்லாஹுவை ஏற்றவளாக இருக்க வேண்டும், அல்லாஹ் ரசூலை நம்பியவளாக இருக்க வேண்டும். இதற்கு நாம் இஸ்லாத்திலே மிக முக்கியமான அந்த 5 கடமைகளை நாங்கள் படித்திருக்கின்றோம். இந்த 5 கடமைகளையும் முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமிய பெண் ஒழுகி அதன் பிரகாரம் நடக்கின்ற பொழுது தனக்கான ஒரு அந்தஸ்தை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உங்களது உரையிலே நான் கவனிக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே முதல் ஒரு பெண் அல்லாஹுவை ஏற்று தன்னுடைய முன்மாதிரியான செயல்பாடை இந்த உலக மக்களுக்கு வெளிப்படுத்திய செய்தி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமான பெண் தன்னை முதலாவது இறைவனிடம் பரம் சாட்டி தன்னை இறை பயிற்சியின் மூலமாக நெறிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள் வருகின்ற பொழுது அல்லாஹ் ஒருவன் என்பதையும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய அல்லாஹ்வுடைய தூதர் என்பதையும் புரிந்து கொண்டு தொழுகையாளியாக அவன் சகல கடமைகளையும் சீராக செய்பவனாக, தன்னை பிறருக்கு எவ்விதமான துன்பங்களும் வராது காத்து கொள்ளுகின்ற ஒரு இலட்சியவாதியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற பல கருத்துக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த அடிப்படையிலே ஒரு பெண் தன்னுடைய அடிப்படை வாழ்க்கையை இஸ்லாம் கூறுகின்ற அம்சத்தின் அடிப்படையில் நெறிப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது உண்மையிலேயே இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற ஒரு குடும்பத்தை அவளால் வளர்த்துக் கொள்வதற்கும் மேம்படுத்திக் கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும் என்பதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது என்பதை நாங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் இந்த குர்ஆன் வசனத்தின் ஆரம்ப விடயத்துக்கு நாங்கள் வருவோம் என்றால், முதலாவது முஸ்லிமான ஆண்களும் பெண்களும். எங்களுடைய தலைப்பு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி. நாங்கள் இதிலே முஸ்லிமாத் முஸ்லிமான பெண்கள் என்ற வசனம் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இஸ்லாம் 50 கடமைகளை கொண்டது. ஒரு இஸ்லாமிய தாய் அவள் முஸ்லிமாக வாழ வேண்டுமென்றால் முதலாவது அல்லாஹு தஆலா அவளுக்கு கொடுத்திருக்கும் ஈமான், இஸ்லாம் ஆகியவற்றுக்குரிய முன்னுரிமையை அவள் கொடுக்க வேண்டும். எனவே ஷேக் அவர்களே, ஒரு ஹதீஸ் வருகிறது, இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்சஹா வசாமத் ஷஹ்ரஹா. ஒரு பெண்மணி அவளுடைய 5 நேரம் நோன்பு நோட்டு விட்டால், தொழுது விட்டால், ரமதான் மாதம் நோன்பு நோட்டு விட்டால், கணவனுக்கு கட்டுப்பட்டு விட்டால், அவளுடைய மானத்தை அபத்தை பாதுகாத்துக் கொண்டால் அவளுக்கு சுவர்க்கத்தின் 8 கதவுகளும் திறக்கப்படும் என்ற ஹதீஸ் வந்திருக்கிறது. இப்பொழுது ஷேக் அவர்களே, இஸ்லாம் என்ற இந்த உன்னதமான அந்த மார்க்கத்தின் உள்ளே ஒரு இஸ்லாமிய முஸ்லிம் பெண்மணி அவள் முழுமையான இஸ்லாமிய வடிவிலே இருப்பதற்கு அவளை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், எவ்வாறான அமல்களை அவர் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எங்களுடைய இஸ்லாமிய தாய்மார்களுக்காக கூற வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஆம், நிச்சயமாக ஒரு பெண் தன் மானத்தை பாதுகாத்து முன்னர் கூறிய ஹதீஸின் அடிப்படையிலே தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகளிலே சஹாபிய பெண்மக்கள் வாழ்ந்து முன்மாதிரிகளாக இருக்கின்றார்கள். எமது பெண்களை பொறுத்தவரையிலே அந்த வழிமுறைகளை இந்த பெண்கள் தங்களுடைய நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். உதாரணமாக, ஒரு இஸ்லாமிய தாய், ஒரு இஸ்லாமிய பெண், அவள் தன்னுடைய நாவடக்கத்தை கொண்டு வருதல் வேண்டும். அல்லாஹ் மீது நம்பிக்கையை வைத்து அவன் மீது அதிகபட்சமாக இபாதத்துகளிலும் இறை பக்தியிலையும் நாவை திக்ருகளிலே ஈடுபடுத்திக் கொள்வதிலையும்
தன்னை பயிற்சிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த பெண் தன் மானத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவளாக, பிறரை பற்றி எந்த வகையிலேயுமே ஈடுபடாதவளாக, தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் கணவனுக்குமாக என்ற வாழ்க்கை அமைத்து இறைவனோடுள்ள தொடர்பாடுகளை மேம்படுத்துவதற்குரிய வழிகள் சேர்ந்துவிடும். நாங்கள் பார்க்கின்றோம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பெண் சஹாபிய பெண்களுக்கான பயிற்சிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த பெண்கள் எந்த முறையிலே வாழ வேண்டும் என்பதற்கான ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வழிகாட்டல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். உண்மையிலே நீங்கள் முதலாவது வாசித்த அந்த ஹதீஸின் பொழுது ஒரு பெண்மணி இஸ்லாத்தில் எந்த அளவு அக்கறையோடு இருந்து மார்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆர்வத்தோடு அந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்ட நேரத்திலே தான் இந்த வசனம் இறங்கியது என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். எனவே இதன் ஊடாக என்ன விளங்குகிறது என்றால், ஒரு பெண்மகள் என்பவள் இஸ்லாத்துக்குள் தன்னை நெறிப்படுத்துவதற்கு ஐங்கால தொழுகையை தொழுது கொள்வது, நோன்பை உரிய காலத்தில் நோற்றுக்கொள்வது, பிறருடைய விவகாரங்களில் ஈடுபடாது தன்னை காத்துக்கொள்வது, தன் மானத்தை மரியாதையை முழுமையாக காத்துக்கொள்ளுதல் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவளாக இருக்க வேண்டும். மாற்றமாக பெண்களை பொறுத்தவரையிலே அதிகமாக அவர்கள் முன்பின் யோசிக்காது நடந்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்களை பார்க்கின்றோம். இபாதத்துகளே அசட்டை தன்மை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குறித்த நேரத்துக்கு எழுந்து அல்லாஹுவை ஸ்தோத்திரம் செய்கின்ற பாணியில் அவர்களை பயிற்சிக்காத வாழ்க்கை திட்டங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதெல்லாம் ஒரு முஸ்லிம் பெண்மணி முன்னுதாரணங்களுக்கு தடையாக இருக்கின்ற காரணிகளாக நாங்கள் காண முடியும். எனவே தனக்கு என்ற ஒரு டைம் டேபிள் வாழ்க்கை ஒரு பெண் மாத்திரத்தோடு மாத்திரமல்ல, ஆண்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஏனென்றால் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு டைம் டேபிள் வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டும். நான் அதிகாலையில் எத்தனை மணிக்கு எழும்புவது, அதன் பிறகு காலையை ஆனது நான் என்னுடைய இஸ்லாமிய கடமை என்ன, என் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, மதியமானதும் என்னுடைய வீட்டு வேலைகள் என்ன, இவ்வாறு ஒரு நாளை சுழற்சியின் அடிப்படையிலே அந்த பெண் ஒரு டைம் டேபிளை வகுத்து தனக்கான ஒரு இபாதத்துடைய சூழலை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது மாஷா அல்லாஹ், எந்த ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பெண் சமூகம் உயர்ந்ததாக இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்களோ அந்த சமூகத்தை இந்த பெண்ணினால் எட்டி பிடிக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். உண்மையில் முஸ்லிமா ஒரு இஸ்லாமிய ஆண் ஒரு இஸ்லாமிய பெண் என்ற பதத்திற்குள்ளே ஆழமான கருத்து பொதியப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஷேக் அவர்கள் கூறியதைப் போன்று ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் முக்கியமான அனைத்து அம்சங்களிலும் அவள் ஒரு இஸ்லாமியவாதியாக இஸ்லாமிய அடையாளங்களை வெளிப்படுத்துகின்றவளாக அவள் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் பெண்மணி என்றால் அவள் வெறுமனே பெயரளவில் மாத்திரம் அவள் ஒரு பெண்ணாக இருக்க முடியாது. அவளுக்கு இஸ்லாமிய பேர் வைத்துக்கப்பட்டது என்ற காரணத்துக்காக அவள் ஒரு இஸ்லாமிய தாயாக இருக்க முடியாது. அவள் முதலாவது இஸ்லாத்தின் 50 கடமைகளையும் அவள் பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும். அவள் களிமாவை மொழிந்து ஷஹாதா களிமாவை மொழிந்து அவள் இஸ்லாத்திலே நுழைந்திருக்கிறாள். உடனடியாக அடுத்த கடமை அவளுக்கு தொழுகை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை மானக்கேடான அனைத்து தீய அம்சங்களை விட்டும் ஒருவனை பாதுகாக்கிறது. அது மாத்திரமல்ல, அது நேரம் குறிப்பிடப்பட்ட தொழுகையா. எனவே அந்த தொழுகையே உரிய நேரத்தில் அதற்குரிய ஒழுங்கமைப்பிலே சல்லு கமாரா ஐத்து மூனி உசல்லி, நான் எப்படி தொழுகின்றேனோ அப்படி நீ தொழ வேண்டும் என்பதுதான் அந்த தொழுகைக்குரிய முக்கியமான ஒரு அம்சமாகும். முதலாவது தொழுகையிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவள் உரிய நேரத்தில் தொழ வேண்டும், நேரத்தை வீணாக்காமல் தொழ வேண்டும். என ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் ஒரு பெண் பருவவயதில் அடைவதிலிருந்து அவளுடைய சுமார் 50 வருடம் வரை அவள் எப்பொழுதுமே மாதத்திலே சில தினங்கள் அவளுக்கு விதிவிலக்கு தொழ முடியாது. அதுக்காக அவள் தண்டிக்கப்பட மாட்டாள். அது சலுகை கொடுக்கப்பட்ட காலமாகும். ஆனால் அந்த காலம் முடிந்ததும் சுத்தமானதும் உடனடியாக எந்த நேரத்தில் இரவோ பகலோ காலையோ
மழை காலமோ வெயில் காலமோ குளிர்காலமோ எந்த நேரத்தில் அவள் சுத்தமடைகின்றாளோ, உதாரணத்துக்கு ஒருவள் அசர் தொழுகை நேரத்தில் இவள் சுத்தமடைகிறாள் என்றால் அவள் உடனடியாக குளித்துவிட்டு லுகரையும் சேர்த்து தொழ வேண்டும். இஷா தொழுகை நேரத்தில் ஒருவள் சுத்தமாகின்றாள் என்றால் அவள் குளித்துவிட்டு மகரிபையும் சேர்த்து தொழ வேண்டும். என்றால் மகரிப் இஷா பிரயாணத்திலே தங்கடங்களிலே ஒன்று சேர்த்து தொழ முடியும். இந்த அளவுக்கு மார்க்க சட்டம் இருப்பதை பார்க்கின்றோம். அவள் ஜக்காத்து கடமையானவள் அல்ல என்று ஆண்கள் மாத்திரம்தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு பெண் இயற்கையாகவே திருமணம் முடித்து கணவனோடு சேர்ப்பித்து அனுப்பும் பொழுது அவருடைய பெற்றோர்கள் 10 பவுன் 15 பவுன் 20 பவுன் நகையை கொடுக்கின்றார்கள். ஒரு பெண்ணிடம் அவளுடைய சொந்த நகையாக தந்தை கொடுத்ததும் அதற்கு பிறகு அவள்தான் அதுக்கு சொந்தக்காரி. 10.5 பவுன் தங்கம் அவளிடம் இருக்கும் என்று இருந்தால் அவள் அதிலே 2 கிராம் தங்கத்தை, அதாவது 1/4 பவுன் தங்கத்தை அவள் ஜகாத்தாக வருடம் கொடுக்க வேண்டும். அதிலே அவள் கணக்கிட்டு அதனுடைய பெறுமதியை கணக்கிட்டு 100க்கு 2.5 வீதம் அதை ஒவ்வொரு வருடமும் அவள் கொடுக்க வேண்டும். எனவே ஜக்காத்துக்கு அவள் பொறுப்பு. அவள் முஸ்லிமாக இருப்பதென்றால் வெறுமனை அணிந்து ஆடம்பரமாக வெளியே செல்வது மாத்திரமல்ல, நோன்பை உரிய காலத்திலே அதற்குரிய கௌரவம் கொடுத்து தொழ வேண்டும், நோன்பு நோட்க வேண்டும். நோன்பிலே அதிகமாக பெண்கள் அவர்களுடைய காலத்தை வீணடிக்கின்றார்கள். அவர்கள் உண்மையிலே நல்ல வேலை தான் செய்கின்றார்கள். சஹருக்கு உணவு சமைக்க வேண்டும், இஃப்தாருக்கு தயாராக்க வேண்டும், பிள்ளைகளை பாடசாலை அல்லது குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்ப வேண்டும், கணவனின் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த வேலையோடு அவள் தொழுகையிலும் இபாதத்திலும் இருக்கின்றாள் என்றால் அதுதான் அவளுடைய விசேடம். எனவே அந்த ரமதானுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நோன்பெண்ணும் பொழுது ரமதான் நோன்பு மாத்திரமல்ல, ஐயாமுல் பீல் ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15, அதை போன்று அரபா நோன்பு இருக்கிறது. அதை போன்று முஹர்ரம் மாதத்திலே ஆஷூரா நோன்பு இருக்கிறது. அவர்கள் வாரம் நோன்பு பிடிப்பதென்றால் திங்கள் வியாழன் இருக்கிறது. இவ்வாறு எத்தனையோ நோன்புகள், ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்புகள் இருக்கிறது. இவ்வாறானவற்றை நாங்கள் பிடித்து அல்லாஹ்வை நெருங்கும் நிலையிலே எங்களுடைய தாய்மார்கள் இருக்க வேண்டும். ஆண்களைப் போன்று தொழிலிலும் கஷ்டமான வேலைகளிலும் அதிகமாக வெளியே போய் வந்து கொண்டும் பிரயாணத்தை மேற்கொண்டும் இருப்பதில்லை. அதே போன்று அவளுக்கு ஹஜ்ஜு கடமையாகும் பொழுது ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். எனவே இதுதான் ஒரு முஸ்லிமான ஒரு பெண் என்ற வரையறையிலே வருகிறது. அது அல்லாமல் அவள் ஒழுக்கம் பேணி ஃபர்தாவின் வாழ்க்கையிலே குடும்ப உறவை பேணி ஷேக் அவர்கள் கூறியதைப் போன்று கணவனின் கடமைகளை உணர்ந்து கணவனின் குடும்பத்தினர்கள் அண்டை வீட்டார்களுடைய உரிமைகள் இவ்வாறு அனைத்தையும் ஒன்றரச் செய்து செய்கின்றவளாக இவள் இருக்க வேண்டும். ஷேக் அவர்களே, அடுத்த விடயம்தான் மூமினான ஆண்கள் பெண்கள் என்ற விடயம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தது முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், இப்பொழுது முஃமினான ஆண்கள் பெண்கள். மூமின் என்பது ஈமான் கொண்டவன் ஈமான் கொண்டவள் என்ற கருத்தை அடைகிறது. ஈமானுக்கு சொந்தக்காரி என்ற கருத்தை அது அடைமொழியாக கொண்டிருக்கின்றது. ஒரு இஸ்லாமிய தாய் ஒரு மூமினான தாயாக அவள் திகழ வேண்டும். முஸ்லிம் என்பது ஒன்று, மூமின் என்பது ஒன்று. இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டம் முஸ்லிம். அதிலே முழுமையாக ஈமானின் கடமைகளை அறிந்து உணர்ந்து மறைவான விடயங்களை எல்லாம் அறிந்து அதிகமாக அமல் செய்து ஈமானை அதிகரிக்கச் செய்யும் விடயங்களிலே ஈடுபடும் பொழுது அவன் அல்லது அவள் மூமினாக மாறுகிறாள். எனவே ஒரு மூமினான அந்தஸ்தோடு ஒரு தாய், ஒரு பெண் தனது வாழ்நாளை உலகத்திலே கழிப்பதற்கு அவள் செய்ய வேண்டிய பணிகள் என்ன? அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் அடுத்ததாக முஃமின், ஒரு முஃமினான பெண்மகள், ஒரு முஃமினான பெண் எவ்வாறு இருக்க வேணும் என்ற அம்சத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே புனிதமிகு அல் குர்ஆன் ஒரு முஸ்லிம் என்றால் யார், ஒரு முஃமின் என்றால் யார் என்பது பற்றி மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறது. நாங்கள் இந்த வசனத்தில் கூட நாங்கள் பார்க்கின்றோம், புனித அல் குர்ஆன் முஸ்லிம் என்ற வாசகத்தை முன்னரும் இரண்டாவதாக முஃமின் என்ற வாசகத்தை இரண்டாவதும் உச்சரித்திருப்பதை பார்க்கின்றோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் முதலாவது ஒருவர் இஸ்லாமிய நெறிமுறைகளை படித்து தெரிந்து இருந்து அதன் பிரகாரம் அவர் வாழ்க்கையை நடாத்தி கொண்டு இருக்கின்ற சூழலில் அவருக்கு அல் முஃமின் என்ற ஒரு பதவி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. எதை அவர் அறிந்து வைத்திருக்கின்றாரோ அதை நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் ஊடாக செயல்படுத்த வேண்டும். அந்த வகையிலே இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதிகளில் உள்ளதுதான் ஈமான் என்ற ஒரு பகுதி இருக்கிறது.
நாங்கள் எல்லோரும் படித்திருப்போம், ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா என்று சிறிய குர்ஆன் பாடசாலையிலேயே நாங்கள் படிக்கின்ற பொழுது இந்த வாசகங்கள் அனைத்தையும் அடிப்படை ஈமானுக்குரிய காரியங்கள் என்று படித்திருக்கின்றோம். எனவே இந்த 6 கருமங்களையும் நாங்கள் படிப்படியாக பார்க்கின்ற பொழுது, முதலாவது அல்லாஹுவை பற்றிய ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவன் எங்கே இருக்கின்றான் என்ற ஒரு நம்பிக்கை ஒருவனுக்கு வர வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மூடத்தனமையாக நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. தெளிவாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை தெளிவாக ஒருவர் அறிந்து ஈமான் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே கொஞ்சம் பார்ப்போம். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பற்றி ஒரு செய்தியை முதலாக தன்னுடைய வீட்டாருக்கு வந்து சொல்லுகின்ற பொழுது, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முதலாவது அவர்கள் சொன்னது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதை அவர்கள் முன்மாதிரியாக, முன்னுதாரணம் உள்ளவர்களாக, எவ்விதமான கேள்விகளும் கேட்காத வகையில் அந்த ஈமானை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். மாத்திரமல்ல, அந்த ஈமானை வெளிப்படுத்தியது மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் உள்ள 5 கருமங்களையும் அவர்கள் படிப்படியாகவே பழகவும் நடைமுறைப்படுத்தவும் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹுவை பற்றி ஈமான் கொண்டிருக்க வேண்டும். முதலாவது ஒரு பெண்மணிக்குரிய ஷரத், அந்த விதி, அவர் முன்மாதிரியான பெண்மணி அதை செய்ய வேண்டும். இரண்டாவது, மலக்குகளை பற்றி அல்லாஹு தஆலா அவருடைய படைப்புகளில் சிரேஷ்டமான ஒரு படைப்பாக மனிதனை படைத்திருந்தாலும் அல்லாஹ் விரும்பி அவனுக்கு என்று ஸ்தோத்திரம் செய்வதற்கென்று மலக்குகளை படைத்து வைத்திருக்கின்றான். எனவே அந்த மலக்குகள் இருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு மனிதன் நம்ப வேண்டும். அந்த வகையிலே ஒரு முஸ்லிமான பெண், மலக்குகள் இருக்கிறார்கள், மறுமை இருக்கிறது, கியாமம் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். ஏன் இந்த நம்பிக்கை வர வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நாங்கள் நடமாடுகின்ற போது, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, எங்களுடைய முழு செயல்பாடுகளையும் அல்லாஹு தஆலா அறிந்து கொண்டே இருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ரப்புல் இஸ்ஸத் அருள்மறையிலே கூறுகின்ற பொழுது, அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் யார் என்றால் மறைவான விஷயங்களை நம்புவார்கள். இதுதான் மூமின்களுக்குரிய சிபத். மூமின் என்றால் மறைவான விஷயங்கள் அனைத்தையும் நம்புவது. அல்லாஹுவை நாங்கள் கண்ணால் காணவில்லை, நாங்கள் அல்லாஹுவை பற்றிய ஒரு எவ்விதமான ஒரு முன்னுதாரணங்கள் கூட இல்லாமல் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்புவார்கள். மறைவான விஷயத்தை நம்புவது. மறுமை ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக மறுமை இருக்கிறது. மறுமையுடைய வடிவம், தோற்றம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மலக்குகள் இருக்கிறார்களா என்றால் உண்மையிலே மலக்குகள் எப்படி இருக்கிறார்கள், என்ற நிலையில் இருக்கிறார்கள் என்பது பற்றி தெரியாது. ஆனால் மலக்களுடைய பண்பு, மலக்களுடைய தன்மை, இவைகளெல்லாம் அல் குர்ஆனிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் ஊடாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதுபோன்று நாளை மறுமை இருக்கிறது என்பதை நம்பிக்கொண்ட நாம் அதன் பிரகாரமான வாழ்க்கையை நாங்கள் அமைக்க வேண்டும். அந்த மறுமை அடைவதற்கான ஒரு வாழ்க்கையை அமைக்க வேண்டும். இதில் மிக உன்னதமான இன்னொரு கருமம் இருக்கிறது. என்னவென்றால், ஒரு மனிதன் நன்மை தீமை, ஒரு மனிதன் செய்கின்ற நன்மை தீமை, இவைகளை அவன் நம்ப வேண்டும். அல்லாஹ் தான் இவைகளுக்கெல்லாம் உரித்துடையவன் என்பதை நம்ப வேண்டும். கலா கதிர், ஒரு விதி ஒன்று இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். இத்தகைய நம்பிக்கை அனைத்தையும் கொண்டு வாழுகின்ற ஒரு பெண் தான் ஒரு முஸ்லிமான பெண்ணாக திகழ முடியும். உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே சொல்லி பரப்புகின்ற பொழுது அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டார்கள். இந்த ஈமானுடைய உச்சகட்டம் எதுவென்றால், எதிரிகள் குறைஷிகள் அவர்களை வெறும் நிர்வாணமாக ஆக்கி பாலைவனத்திலே படுக்க வைத்து அவமானப்படுத்தி அம்புகளினால் எய்து அவர்களை கொலை செய்கின்ற பொழுதும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
என்ற இந்த மூல மந்திரத்தை அவர்கள் ஓதுவதில் இருந்து, உச்சரிப்பதில் இருந்து அவர்கள் இம்மி அளவு கூட அவர்கள் தவறவில்லை. அதுதான் ஈமான். ஒரு முஃமின், ஒரு இஸ்லாமிய ஒரு தாய் என்பதற்குரிய இலக்கணமாக, பெண்குலத்துக்கு ஒரு முன்மாதிரியாக, பெண்குலத்தினுடைய ஈமானை வலுப்படுத்தி காண்பிக்கின்ற ஒரு தாயாக, இந்த உலகத்திலே உயிரை, இரத்தத்தை இந்த மண்ணுக்கு இறையாக கொடுத்து முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். எனவே இந்த அடிப்படையிலே ஒரு முஸ்லிமான பெண் இந்த முஃமின் என்ற தன்மை அடைகின்ற பொழுது ஈமானிய வளர்ச்சி அவரிடம் இருக்க வேண்டும், ஈமானிய உயர்வு ஒன்று இருக்க வேண்டும். சர்வசாதாரணமாக எங்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனை, சாதாரணமாக நாங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். ஒரு பெண் ஒரு ஆணை தான் விரும்பிக் கொள்ளுகின்றாள். அந்த விரும்பி அவனை அவள் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாள். தற்செயலாக அவர்களுக்கு இடையிலே இருக்கின்ற பிரச்சனையின் காரணமாக அந்த நிகழ்வு, அவள் விரும்புகின்ற ஒன்று அடைய முடியாமல் இருக்கின்ற பொழுது அவருடைய ஈமானுடைய பலகீனம் எங்கே இருக்கிறது என்றால், தனக்கு தானாகவே நெருப்பை, மண்ணெண்ணெயை ஊற்றி தனக்கு தீமூட்டி கொள்ளுகின்ற நிலையை பார்க்கின்றோம். இது மாத்திரமல்ல, தான் போய் கடலிலே விழுகின்ற காட்சியை பார்க்கின்றோம், கிணற்றுக்குள் விழுகின்ற காட்சியை பார்க்கின்றோம், அல்லது தன்னை மறந்து தானாகவே தற்கொலை செய்து கொள்கின்ற ஒரு கேவலமான நிலையை பார்க்கின்றோம். இது உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு, ஒரு ஈமான் உள்ள ஒரு பெண்ணுக்கு இது இலக்கணமாக இருக்க முடியாது, இலட்சணமாக இருக்க முடியாது. ஈமான் என்பது எங்கே இருக்க வேண்டும் என்றால், எது இருந்தாலும் சரிதான், எது நடந்தாலும் சரிதான், என்னுடைய ரப்புடைய தீர்ப்பு இல்லாம எதுவுமே நடக்க மாட்டாது என்ற ஒரு இறுக்கமான உறுதியான கலா கதிரை நம்பியவளாக அவள் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமான பெண்மகள், ஒரு முஸ்லிமான ஆண் என்பவர்களுக்குரிய ஈமானிய தரத்தை இந்த வசனம் எடுத்து ஓதிக்கொண்டிருக்கிறது என்பது மாத்திரமல்ல, இந்த ஈமானுக்குரிய அடுத்தடுத்தபடியாக பல ஆயத்துக்களை நாங்கள் கொண்டு வர முடியும் என்பதை நான் கருதுகின்றேன். உண்மையில் பெண்கள் ஈமானோடு, மூமினாத், ஈமான் கொண்ட பெண்கள் என்ற பதம் பாரிய கருத்தை கொண்டது என்பதை, ஆழமான விசாலமான உள்ளடக்கங்களை கொண்ட ஒரு சொல் என்பதை ஷேக் அவர்கள் பல கோணத்திலே அதை இங்கு எடுத்து எம்பினார்கள். ஜஸாஹுல்லாஹ் ஹைரா. வலா தஹினு வலா தஹசனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் மூமினீன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கேவலப்பட வேண்டாம், நீங்கள்தான் இந்த மண்ணிலே உயர்ந்தவர்கள். ஒரே ஒரு நிபந்தனை, இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமீன்களாக இருக்க வேண்டும். எனவே இஸ்லாத்திலே நுழைந்த நாம் எங்களுடைய பதவியை ஈமான்தாரிகளாக, மூமினாத்துகளாக மாற்றிக்கொள்வதற்கு பாரிய தியாகமும் பாரிய நாங்கள் உழைப்பும் அதற்கு தேவை என்பதை இதன் ஊடாக விளங்க முடிகின்றது. ஏராளமான ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால், மண்கானை மினுபில்லாக வெள்ளியோமில்லாக, அல்லாவையும் மறுமையினாலே இவன் நம்பிக்கை கொள்கின்றானோ அவன் விருந்தாளிகளை கௌரவிக்கட்டும், அவன் பக்கத்து வீட்டார்களோடு நல்ல நிலையிலே இருக்கட்டும், அவன் எப்பொழுதுமே அல்லாவை நினைத்து வாழட்டும், அவன் பேசினால் உண்மையை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும். இவ்வாறு ஏராளமான விடயங்கள் ஈமானோடு பின்னி பிணைந்து வந்திருப்பதை பார்க்கின்றோம். எனவே ஈமான் என்பது உள்ளத்திலே எப்பொழுதும் உறுதிமிக்க அல்லாவை பற்றிய நம்பிக்கை, பயம், அச்சம். ஈமானின் ஏற்கனவே ஷேக் அவர்கள் கூறியதைப் போன்று ஈமானின் 6 அம்சங்களையும் தன்னகத்து உள்ளத்திலே ஆழமாக பதிந்து அதற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். மலக்குகளை பற்றி நம்பிக்கை என்றால் வெறுமனே 10 மலக்குகளின் பேறுகளை பற்றி மாத்திரம் நம்பிக்கை கொள்வதல்ல, அவர்களின் பணிகள் என்ன, எங்களுடைய வலதிலும் இடதிலும் 2 மலக்குகள் இருந்து பதிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து ஒவ்வொரு நேரமும் பணியாற்ற வேண்டும். எதை கதைத்தாலும் பதியப்படுகிறது, எதை செய்தாலும் பதியப்படுகின்றது. எனவே இவ்வாறான சிந்தனையோடு நாங்கள் மலக்குகளுக்குரிய கௌரவத்தை கொடுத்து செயல்படுத்த முடியும் என்றால் அதுதான் மிகச்சிறந்த பணி என்பதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் குர்ஆனை பற்றி நம்பிக்கை கொள்ள வேண்டும். வெறுமனே இது அல்லாவிடமிருந்து வந்த வேதம் என்று நம்பிக்கை கொள்வது மாத்திரமா? குர்ஆனை ஓத வேண்டும், விளங்க வேண்டும், அதன்பால் அழைக்க வேண்டும், அதை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், அதற்கு பாசறை அமைக்க வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் நினைத்து பாருங்கள், அரபு பாஷையிலே வந்திருக்கும் குர்ஆனை பலமுறை ஓதியிருப்போம். அதனுடைய மொழிபெயர்ப்புகள் தாராளமாக இப்பொழுது இருக்கிறது. ஒரு முறையேனும் அதை குர்ஆன் எங்களை பார்த்து என்ன கதைக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள தமிழிலே நாங்கள் அதை வாசித்து முடித்திருக்கின்றோமா?
இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. எனவே குர்ஆனுக்கும் எங்களுக்கும் உரிய தொடர்பு என்ன என்பதை நினைத்து பார்த்து நாங்கள் மூமினாத் என்று அழைக்க முடியுமா? கதா கதர் அல்லாஹு தாலா விதித்ததுதான் எங்களுக்கு நடைபெறுகிறது. நல்லது தீமது அனைத்தும் தீயது அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வருகிறது. ஒருவர் அவருடைய குடும்பத்திலே கஷ்ட நஷ்டம் வந்தால், அல்லது கணவன் மௌத்தாகிவிட்டால், அல்லது பிள்ளைகள் இழந்து விட்டால், அல்லது கஷ்ட நஷ்டங்கள் விட்டால் ஒப்பாரி வைத்து தலையை அடித்து ஓலமிட்டு அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது கலாக்கதரை மறந்த விடயம். எனவே ஈமானின் விடயத்திலே நாங்கள் ஆழமான நம்பிக்கை எங்களிடம் இருக்க வேண்டும். நபிமார்களை பற்றி நம்பிக்கை கொள்ள வேண்டும். 25 நபிமார்களின் பெயர்கள் பதியப்பட்டிருக்கிறது. பாடமிட்டிருக்கின்றோமா? நபிமார்களின் வரலாறுகளை அறிந்திருக்கிறோமா? எனவே ஈமானின் விடயத்திலே நாங்கள் கரிசனை கொள்ள வேண்டும் என்பதை இங்கு மறந்துவிடக்கூடாது. அடுத்தது ஷேக் அவர்களே, காணித்தாத் அல் காணித்தீன வல் காணித்தாத், இபாதத்திலே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவது. அத்தா அத்துஃபி சுக்கூன், அமைதியாக நளினமாக இபாதத்திலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. காணித்தாத், இபாதத்துக்கே தன்னை லைத்து போவதற்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவது என்ற கருத்து. அம்மன் ஹுவ காணித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வகாயிமன் யஹதருல் ஆஹிரா வயர்ஜூ ரஹ்மத் ரப்பி, அல்லாவுக்காகவே தன்னை சரணடையச் செய்து இபாதத்துக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி சுதூத் செய்த நிலையில், நின்ற நிலையில், ருக்கூ செய்த நிலையில், மறுமையை பயந்து அல்லாவின் ரஹமத்தை எதிர்பார்த்து எவர்கள் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள்தான் உன்னதமானவர்கள் என்று கூறுகின்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தால் குர்ஆன், யா மரியம் குனுதி லிரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅர்ராகியின், மரியமே நீ உனது ரப்புக்காக இபாதத்திலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்துவதற்கு உன்னை நீ அப்படியே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய், அல்லாஹ்வுக்கு ருக்கு செய்கின்றவர்களுடன் சேர்ந்து நீயும் அந்த பணியை செய்கின்ற அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா பணிப்பதை பார்க்கின்றோம். எனவே ஷேக் அவர்களே, இபாதத்திலே வணக்க வழிபாடுகளிலே ஒரு தாய் எவ்வாறு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஒரு தாய் எப்படி ஒரு பெண்மணி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கு நாங்கள் சுருக்கமாக கூற வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையிலேயே முஸ்லிம் பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களுக்குரிய இபாதத்துகளை சரிவர செய்வதற்கான அடிப்படை விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வல்கானிதாத் அவர்கள் இபாதத்துகளிலே லைத்திருக்கக்கூடிய பெண்களாக இருப்பார்கள். உதாரணமாக நாங்கள் பார்க்கணும், ரப்புல் இஸ்ஸத் அருள்மறையிலே வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் ஒரு அழகான செய்தி எங்களுக்கு தருகின்றான். நீங்கள் பணிக்கப்பட்டிருப்பது வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், மார்க்கத்தை மிக தெளிவாக விளங்கி அந்த மார்க்கத்தில் எவ்வாறு வணங்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு அந்த இறைவனை வணங்குவதற்கு நீங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே இந்த வாசகத்தை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு முஸ்லிமான பெண்ணும் சரி ஆணும் சரி தனக்குரிய வணக்க வழிபாடுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையை எடுத்துக்கொள்வோம். இந்த தொழுகையில் எவ்வாறு நான் ஹுசூஹுலு ஆக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய தொழுகையை நடத்தி கொள்கிறேன். எனவே தொழுகையை வைத்துக் கொண்டால் தொழுகைக்குள் நுழைவதற்கு முன்னதாக சில துஹூருடைய விஷயங்கள் இருக்கின்றன. தன் உடலை துப்புரவு செய்து கொள்வது, வுலு செய்து கொள்வது, தன் ஆடையை துப்புரவு செய்து கொள்வது, தன் மேனி துப்புரவாக இருப்பது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா தூயவன், அவன் மனமானவன், அவன் மனத்தை தான் விரும்புகின்றான். மனத்தையும் அவள் மிக துப்புரவு செய்து கொண்டு அந்த இறைவனை அணுகுவதற்கு அவள் முயல வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹுவை அன்று வேறு எந்த சிந்தனையும் கொண்டு வரலாகாது. அல்லாஹ்வை வணங்குவதற்கு தொழுகை மாத்திரம் என்பது மாத்திரமல்ல, நேரத்தோடு நாங்கள் படித்தது போன்று தொழுகை, நோன்பு, ஏனைய உபரீதமான அமட்கள் இருக்கின்றன. அத்தனை அமட்களையும் தான் செய்வதற்கென்று நான் உங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டது போன்று ஒரு நேர சூசியை தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். காலையில் எழுந்து அதிகாலையில் தஹஜ்ஜத்தை தொழுதன் பிறகு சுபகு நேரம் வரை காத்திருந்து சுபகு தொழுகையை தொழுது அதன் பிறகு காலை மாலை காலைக்குரிய தஸ்பீஹாத்துகளை செய்து அதன் பிறகு தன் வீட்டு கடமையை செய்து தொழுகையில் நாங்கள் லுஹா தொழுகை, இப்படி படிப்படியாக உபரிதமான சுண்ணாக்களை நாங்களும் வளமைப்படுத்திக் கொண்டு அதற்கான ஒரு டைம் டேபிளை நாங்கள் தயாரித்து இபாதத்தில் ஈடுபட வேண்டும்.
நாங்கள் செய்யக்கூடிய இபாதத் சம்பந்தமாக நான் எந்த இபாதத்தை யாருக்காக செய்கிறேன், இந்த இபாதத்தில் 2 விஷயம் கணிக்கப்பட வேண்டி இருக்கிறது. ஒரு இபாதத் பரிசுத்தமாக வேண்டுமாக இருந்தால் 2 விஷயம் கணிக்கப்பட வேண்டி. ஒன்று இஹ்லாஸ், மன தூய்மை இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் முன்னர் கூறிய வசனத்திலே கூறுகின்றார். மார்க்கத்தில் எவ்விதமான செருகுதலும் இல்லாமை மிகவும் தூய வடிவில் இந்த மார்க்கம் எதை சொல்லி தந்திருக்கிறதோ அந்த வடிவிலே அல்லாஹுவை வணங்க வேண்டும். முதலாவது இஹ்லாஸ். 2வது அந்த இபாதத்தை யார் காட்டி தந்தது, யார் செய்தது என்பதை பார்க்க வேண்டும். எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இபாதத்தை எங்களுக்கு வழிமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி காண்பித்து தந்திருப்பார்கள். அதன் பிரகாரம் வணங்க வேண்டும். அது அல்லாது தன்னுடைய வாழ்க்கையை மனோ இச்சையின் அடிப்படையில் அவர்கள் வணங்க ஆரம்பிப்பார்களாயிருந்தால் அது வெறும் பதறுகளாக தூசிகளாக ஆகிவிடும். எனவே இதற்கு ஒரு ஷெட்யூலை நாங்கள் அமைக்க வேண்டும். அந்த ஷெட்யூல் தான் தன்னுடைய முழு அம்சங்களையும், உதாரணமாக வெளி வாழ்க்கை உள்ள தொடர்பாடுகள், ஆத்மீக ரீதியான தொடர்பாடுகள், இவைகளை ஒருங்கிணைத்த வகையில் தன்னுடைய ஆத்மாவை முதலாவது அல்லாஹ்விடம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். பக்குவப்படுத்திக் கொண்டு நேர சூசிகளை அமைத்துக் கொண்டு இபாதத்துகளை குறித்த நேரத்தில் அந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் குறைவான ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அதை நிறைவாக தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்றார்கள். என்னதான் இபாதத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். உதாரணமாக ஒருவருக்கு இன்னைக்கு ஏதோ மனப்பொழிவு என்று ஏற்படுகிறது, அவரின் நடுநிசையில எழும்புறாரு, எழும்பி மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்தை தொழுகிறாரு, குர்ஆனை ஓதுறாரு, தஸ்பீ செய்கிறார், எல்லா இபாதத்துகளையும் ஒரு இரவு பூரணப்படுத்துகின்றார் மன சந்தோஷத்தின் மூலம். மறு இரவு எந்த விதமான ஊசாட்டமும் இல்லை, அப்படியே இந்த பெண் உறங்கி விடுகிறாள், அப்படியே அவள் தூங்கி விடுகின்றாள். இப்பொழுது இந்த இபாதத்து கணிக்கப்பட மாட்டார். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்து குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக தொடர்ச்சியாக தொடர்ந்தேறியாக செய்யுங்கள், அதில்தான் வெற்றி இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையிலே பெண்கள் படித்தரங்களாக நாங்கள் எங்களுடைய இபாதத்தை ஏற்படுத்துவது, தொழுகையை முதலாவது நியமமாக தொழுது வாரது என்ற ஒரு சிட்டை எடுத்துக்கொள்வது. 2வது சுன்னத்தான ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பின்னால முன்பின்னான சுன்னாக்களை தொடர்ச்சியாக செய்வது, இப்படி ஒரு வளமையை கொண்டு வருவது. இது பயிற்சிக்கப்பட்டு உடலிலே அது அப்படியே எங்களுக்கு ஆசையோடு ஊட்டப்பட்டு விட்டால் 2வது கட்டம் நாங்கள் அடுத்த மேலதிகமான சுன்னத்தான அமல்களை செய்வதற்கு இவ்வாறு பயிற்சி கொடுத்து தன்னை ஒரு முழுமையாக ஆக்கிக் கொள்ளுகின்ற பொழுது மாஷா அல்லாஹ் அல்லாவுக்கு முழுக்க வழிபட்டு நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொழுகையில் மாத்திரமல்ல, உதாரணமாக தன்னுடைய கணவனுக்காக உணவு சமைக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உணவு சமைப்பது நான் யாருக்காக வேண்டி சமைக்கிறேன், அங்கு ஒரு நியத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், நியத்துக்கு ஏற்றமாறுதான் அந்த செயல்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள். என ஒரு பெண்மணி இதாஅத்து ஜௌஜ், கணவனுக்கு வழிபடுதல் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய கணவனுக்குரிய கடமையை செய்கிறேன், மாஷா அல்லாஹ் இவள் ஒரு இபாதத்தில் இருக்கின்றாள், என் கணவனுடைய பிள்ளைகளை நான் பராமரிப்பதில் இருக்கின்றேன், மாஷா அல்லாஹ் இவள் இபாதத்தில் இருக்கின்றாள். இப்படி தன்னுடைய முழு வாழ்க்கையையும் நீயத்தோடு அல்லாஹ்வுக்கு என்று அவள் செயல்படுத்துகின்ற பொழுது இந்த பெண் கானிதாத் என்கின்ற பெண் மக்களுக்குள் பதியப்படுவாள். இதை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பயிற்சியாக நடக்கின்ற பொழுது வெற்றியாக இருக்கும் என்று நவர் ஹஸரத் அவர்களே என்னுடைய இந்த கருத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். உண்மையில் பயிற்சிக்கும் அபிவிருத்திக்குமான சர்வதேச கலாச்சார நிலையத்தினூடாக நடாத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் இஸ்லாமிய பெண்களை பற்றி அல் குர்ஆன் கூறும் விடயங்களை இங்கு நாங்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் வழமையாகவே எங்களுடைய நிகழ்ச்சியிலிருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் 2 கேள்விகளை நேயர்களுக்காக முன்வைப்பது வழமை. அந்த வகையில் இன்றும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து 2 கேள்விகளை நாங்கள் முன்வைக்கின்றோம். பயிற்சிக்கும் அபிவிருத்திக்குமான சர்வதேச கலாச்சார நிலையம், அதாவது WCCDT, இலக்கம் 18, ஸ்ரீ தர்மராம வீதி, கொழும்பு 9 என்ற முகவரிக்கு அவர்களுடைய விடைகளை அனுப்பி வைக்குமாறும் நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி
அதிலே முதல் கேள்வி என்னவென்றால், முஸ்லிமாத் முஃமினாத் இரண்டு பற்றியும் தெரிந்த ஒரு விளக்கத்தை கூறுமாறு நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்கிறோம். முஸ்லிமாத் என்றால் என்ன, முஃமினாத் என்றால் என்ன, அந்த இரண்டை பற்றியும் ஒரு சிறியொரு குறிப்பு எழுதுமாறும். இரண்டாவது கேள்வி, ஈமானிய தாய்மார்கள். அல் குர்ஆனிலே கூறப்பட்ட ஈமானிய தாய்மார்கள் இருக்கின்றார்கள், ஹதீஸிலே வந்த ஈமானிய தாய்மார்கள் இருக்கின்றார்கள். எனவே ஈமானிய தாய்மார்கள் சுவர்க்கத்துக்கு உரியவர்கள், அல் குர்ஆன் புகழ்ந்துரைத்தவர்கள். அவ்வாறான தாய்மார்கள் 4 பேர்களின் பெயர்களை குறிப்பிடவும். உண்மையில் ஷேக் அவர்களே, இந்த கேள்விக்கு அடுத்ததாக இந்த ஆயத்திலே வந்த இன்னும் பல பண்புடையவர்கள் இருக்கின்றார்கள். சாதிகாத், உண்மை பேசக்கூடிய ஆண்கள் பெண்கள். சாபிரீன், பொறுமையோடு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள். ஹாஷியின், அல்லாஹ்வை பயந்த ஆண்கள் பெண்கள். தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள். இவ்வாறான 4 விடயங்கள். இதிலே சாதிகாத், சாபிராத், ஹாஷியாத், முத்தசத்திகாத், இவர்கள் பற்றியும் நாங்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் இங்கே சாபிராத், சாதிகாத் போன்ற தாய்மார்களுடைய பண்பாடுகளை இந்த வசனத்திலே நாங்கள் மேலதிகமாகவும் அதோடு சேர்த்து நாங்கள் பார்க்க வேண்டியும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இங்கே ஹசரத் அவர்கள் கூறுகின்ற பொழுது சாதிகாத், சாபிராத், ஹாஷியாத், முத்தசத்திகாத் போன்ற இந்த தாய்மார்களுடைய பண்புகள், உண்மையிலே புனித அல் குர்ஆன் இவைகளை சொல்லி இருப்பது மிக ஒரு சன்மானத்தை வழங்குவதற்கு அல்லாஹு தாலா சொல்லி இருக்கின்றான். இந்த வசனத்துடைய இறுதியை நீங்கள் பார்த்தால் வழங்க ஒரு பெரிய ஒரு சன்மானத்தை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா வழங்குவதற்கு இருக்கிறான். உண்மை பேசக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். எல்லா சந்தர்ப்பத்திலும் உண்மை பேசுவார்கள். பொய் என்பதையே உரைக்க மாட்டார்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எந்த பிரச்சனை வந்தாலும் உண்மையை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாங்கள் முன்னால் படித்த வரலாறுகளிலே பார்க்கின்றோம். சுமையா நாயகி அவர்களை பற்றி நாங்கள் படித்தோம். அவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதை மறுக்குமாறு சொன்னார்கள். அவர்கள் மறுக்கவில்லை. அல்லாஹ் ஒருவன் தான். அதற்கு அவர்கள் எந்த மாற்று கருத்தும் சொல்லவில்லை. சாபிராத், பொறுமையாளிகளாயிருந்தால் எப்படி பொறுமை? தன்னுடைய மகனை முன்னால் நிறுத்தி தன்னை அவமானப்படுத்தி நிர்வாணமாக்கி அந்த மக்கள் மத்தியிலே சுடுமணலிலே அவர்களை படுக்க வைத்து அவருடைய மானத்தை கீறி கிழிக்கின்ற வரைக்கும் அந்த தாய் பொறுமையை கையாண்டார்கள். பொறுமையை சகித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் யாருமே இந்த காலத்தை பொறுத்தவரையில் எமது தாய்மார்களை நாங்கள் ஏறிட்டு கூட பார்க்க முடியாது. சிறிய சிறிய விஷயங்களுக்கு ஈமானில் தளர்ச்சி அடைகின்றவர்கள். எந்த அளவுக்கு அவர்கள் பொறுமையை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். தர்மம் செய்யக்கூடிய பண்பாடு. எங்களுடைய தாயார் உங்களுக்கு தெரியும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஏழை, ஒரு அனாதை, ஒரு வறுமை. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்ததன் பிறகு ஒரு பெரும் ஒரு சீமாட்டி அவர்கள் தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையுமே அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்வதற்கு முழு அனுமதியையும் கொடுத்திருந்தார்கள். இது பெரிய ஒரு முன்னுதாரணமாகும், பெரும் ஒரு முன்னுதாரணமாகும். அவர்கள் செய்திருந்தார்கள். வல் ஹாஷியாத், அவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக, பக்தி உள்ளவர்களாக, அல்லாஹுவிடம் தன்னை நெருக்கத்தில் உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருப்பதை பார்க்கின்றோம். நேரத்தோடு நோபர் ஹசரத் அவர்கள் பேசும்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொட்டு காட்டினார்கள். அவர்களுடைய அந்த ஹாஷியாத், அந்த ஹஷியத் எந்த அளவுக்கு இருந்தது. அவர்கள் ஒரு கூடாரத்தை அமைத்து ஒரு ஒதுங்குபுறத்தை எடுத்து அங்கிருந்து இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவின் மூலம் அவர்களுக்கான விசேடமான உணவுகளை அல்லாஹு தாலா கொடுத்துக் கொண்டிருந்தான். விசேடமான உணவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தான். இது அந்த ஹஷியத்துடைய வெளிப்பாடு என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதெல்லாம் நாங்கள் அடைய முடியாதா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நிச்சயம் சத்தியம் முடியும். ஆகவே அந்த அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அன்புக்குரிய தாய்மார்களே நாங்கள் சித்தமாக வேண்டும் என்பதை இந்த கட்டத்திலே கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹு தஆலா இந்த வழியில் தங்களை பயிற்சிப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்றும் இந்த சுருக்கமான நேரத்தில் இதற்குரிய இந்த கருத்தை சொல்வதில் நான் மிகவும் பிரியம் அடைகின்றேன். மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.
இவ்வளவு நேரம் ஷேக் அவர்கள் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இஸ்லாமிய தாய் எனும் தலைப்பிலே பல விடயங்களை எங்களால் முன்வைக்க முடிந்தமைக்காக அல்லாஹ்வை புகழ்வதோடு ஷேக் அவர்கள் தனது அனுபவத்துக்கும் இவ்வாறான விடயங்களில் அதிகமான ஈடுபாட்டுடன் இருந்தவர் என்ற வகையிலும் மிகச்சிறந்த கருத்துக்களை முன்வைத்தார்கள். பொதுவாக இந்த ஆயத்தின் ஊடாக நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறும் விடயங்களில் மிகவும் உள்ரங்கம் வெளிப்படையாகவும் தெளிவாகவும் ஒரு இஸ்லாமிய தாய்க்கான ஒரு அழகான ஒரு பாடத்திட்டத்தை அமைத்து தந்திருப்பதை பார்க்கிறோம். அவள் முஸ்லிமான பெண்ணாக இருப்பதோடு அதிலிருந்து இபாதத்துகள் புரிந்த மூமினான பெண்ணாக மாறிக்கொள்வதோடு மூமினாக மாறுவதோடு அவள் காணித்தாத் இபாதத்து வணக்க வழிபாடுகளில் முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருப்பதோடு அவள் எப்பொழுதுமே சாதிகாத் உண்மையாளர்களோடு உண்மை பேசுகின்றவர்களாக உண்மையாக செயல்படுகின்றவர்களாக இருப்பதோடு அந்த பணியில் சோதிக்கப்படலாம், விளைவுகளை எதிர்நோக்கலாம், கஷ்ட நஷ்டங்களை எதிர்நோக்கலாம், சாபிராத் பொறுமையோடு இருக்க வேண்டும். எந்த விடயத்திலும் அல்லாஹ்வை பயந்து உள்ளச்சத்தோடு தக்குவாவோடு செயல்பட வேண்டும். அவளுக்கு கிடைக்கும் விடயங்கள் இருந்து கணவன் மூலம் கிடைக்கலாம், அல்லது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் கிடைக்கலாம், பெற்றோர்கள் சகோதரர்களின் மூலம் கிடைக்கலாம். அனைத்தையும் தனக்கும் குடும்பத்துக்கும் மாத்திரமின்றி தர்மங்கள் செய்து ஏழைகள் எளியவர்களுக்கு கஷ்டப்படுகின்ற விதவைகளுக்கு தான தர்மம் கொடுக்கின்றவளாக ஒரு பெண் இருக்க வேண்டும். நோன்பு நோற்று மானத்தை பாதுகாத்து அதிகம் திக்ர் செய்கின்றவளாக அவள் இருக்க வேண்டும். குர்ஆனிலே ஏற்கனவே நாங்கள் கூறியதை போன்று அல் குர்ஆனில் ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா கூறுகின்றான், தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன். மூமீன்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணமாக குறிப்பிடுகின்றான். ஒரு காபிருடைய தலைமையில் ஒரு ஆட்சியாளனுடைய மன்னரின் மனைவியாக இருந்தும் ஈமானை வளர்த்து கொண்டிருந்தாள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் சுவர்க்கவாதி என்று ஹதீஸிலே வருகின்றது. அதை போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பார்க்கிறோம். அல் குர்ஆன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிகளை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருப்பதை பார்க்கிறோம். அன்னை ஹதீஜாவாக இருக்கலாம், அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருக்கலாம், ஏனைய மனைவிமார்களாக இருக்கலாம், அருமை மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருக்கலாம். எல்லோருமே மர்மை நாளில் உன்னதமான நிலையில் இந்த உலகத்திலே இருந்து மரணித்து விட்டார்கள். எனவே இஸ்லாமிய தாய்மார்கள் இந்த உலகத்தில் தான் அந்த பெண்களை காண முடியவில்லை. மர்மையில் சுவர்க்கத்திலாவது அன்னை ஹதீஜாவையும் ஃபாத்திமாவையும் இன்னுமுள்ளவர்களையும் காண வேண்டுமென்றால் அவர்கள் சென்ற வழியிலே நாங்களும் பயணிப்பதைத் தவிர வேறு தேர்வு இல்லை. எனவே இதை சிந்தித்து இந்த கருத்துக்களை முன்னெடுத்து ஒரு இஸ்லாமிய ஈமானிய தாயாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு உங்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் பாலிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றோம். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை பல்வேறு விடயங்களையும் உங்களுக்கு வழங்கினார்கள் அபிவிருத்திக்கும் பயிற்சிக்குமான சர்வதேச கலாச்சார நிலையத்தின் பணிப்பாளர் அஸ்தை எஸ்எல் நௌஃபர் கஃபூரி, அதேபோன்று அஷே அப்துல் கரீம் ஆகியோர். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்தும் 2 வினாக்கள் வினவப்பட்டன. அந்த 2 வினாக்களுக்கும் உங்கள் விடைகளை எழுதி அனுப்புங்கள் என்பதனை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறும் நான் AM முஹம்மது ரலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்கள் இதுவரை மஜ்லிஸ் ஷூரா கேட்டீர்கள். சமுதாயத்தின் வளவாளர்களை வரவழைத்து கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம், உளவியல் போன்ற சமகால விடயங்களை ஆராய்ந்து மக்களுக்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கும் வாராந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.